ஹாய்ங்க. நம்மளோட ஸ்ரீதரணி ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி தொக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நானே ரெடி பண்ணுறதுங்க. எந்த வித கடை மசாலா தூளும் மிளகாத்தூளும் நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலே மிளகா வறுத்து பொடி பண்ணி அதில் பண்ணுறது. கலர் பாருங்கள் இந்தளவுக்கு ரெட்டாக இருக்குது. அந்த ஆயில் கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ப்ரிசர்வேட்டிவ் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கோட எண்ணெய் மட்டும்தான் இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ். இதோட செல்ஃப் லைஃப் டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 2 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வெளியில் தான் வைப்பீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். என்ன ஒன்று, இப்போ இதில் இருக்கு இல்லைங்களா எண்ணெய், அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெய் அதில் இருக்கணும். அதில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஆனால் எண்ணெய் மட்டும்தான் இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரசப்பொடிங்க. இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வைக்கிற எல்லா விதமான ரசத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே காஞ்ச பூண்டும் போட்டிருக்கேன் நான். டேஸ்ட் வைஸும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட காரம் பத்தாதவங்க வேணும்னா நீங்கள் வரமிளகாய் தாளிச்சிக்கலாம் ரசத்துக்கு. அது உங்களோட இஷ்டம்தான். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முடவாட்டுக்கால் சூப் பொடி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் சூப், ஆட்டுக்கால் சூப் குடிக்கிற மாதிரியே ஒரு ஃப்ளேவர்லேயே இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு இந்த பொடியும் போட்டு நீங்கள் சூப் ரெடி பண்ணும்போது நல்லாவே ஒரு மணமாகவும் இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.